ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம். நாம தப்பிச்சிட்டோம். இன்னும் நிறைய பேர் வராங்களா? கவலைப்படாத. என்ன கவலைப்படாத? அங்க பாரு, நிறைய பேர் வராங்க. போய் அடி. அத பாத்துலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சவுண்ட் இங்க இருந்து வருதா? டிவி பாக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. ஆ? நீ யாரு? என் பேரு நிஞ்சா. நிஞ்சா ஹட்டோரி நண்பா. சரி சரி இருக்கட்டும். அப்ப என் பேரு கெனிச்சி. சரி, நீ எங்க இருந்து வரேன்னு சொல்லு. நான் இங்கேந்து வந்தேன் நண்பா. ஓ, ஜன்னல் வழியா வந்தியா? ஜன்னல் வழியா வந்தீனா அப்ப நீ திருடனா? கொஞ்சம் அமைதியா இரு நண்பா கெனிச்சி. நான் ஒரு நிஞ்சா. நிஞ்சாவா? டிவில வந்தது அது மாதிரியா? கெனிச்சி, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, வந்துட்டாங்க. வாங்க, உங்களுக்கு ஹட்டோரி இன்ட்ரோ பண்றேன். என்னது கெனிச்சி? இங்க நம்ம 2 பேரை தவிர வேற யாருமே இல்ல. என்னது, யாரும் இல்லையா? இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா, எங்க போயிட்டான்? தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத கெனிச்சி, போய் தூங்கு. நிஜமாவே அவன் இங்கதான் இருந்தாமா? இதுக்குதான் நிறைய டிவி பார்க்காதன்னு சொல்றது. போய் தூங்குடா கண்ணா. குட் நைட். இதுக்குதான் டிவி நிறைய பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்களோ? அவன் இங்கதான் இருக்காமா. அம்மா, என்ன கெனிச்சி, எதுக்காக சத்தம் போடுற? அவன் அங்கதான் இருக்கான் பாருங்க. அங்க பாருங்க. என்ன? யார் அது அங்கேயே தொங்கிக்கிட்டு இருக்கா? என்ன கேட்டா? யார் இந்த பையன்? இவ்வளவு நேரம் இங்க இருக்கானே, அவங்க அம்மா தேட மாட்டாங்களா? யாருப்பா நீ? என் வீடு ஈகால இருக்குன்னு சொல்லு. அப்படியா? அம்மா, ஹட்டோரியோட வீடு ஈகால இருக்கான். ஈகாலியா? ஆமா, ஈகால தான் நிஞ்சாஸ்லாம் இருப்பாங்க. அப்ப இவனும் நிஞ்சாதாம்மா. கரப்பாம்பூச்சி மாதிரி மேல தொத்திக்கிட்டு இருக்கானே, இவன் தான் நிஞ்சாவா? ஆமா ஆண்டி. இன்னைக்கு அவன் இங்கேயே இருக்கட்டும். சார், கீழே வந்து படுக்க மாட்டீங்களோ? இல்ல, இங்கதான் நான் நிம்மதியா தூங்க முடியும். போன ஜென்மத்துல வவ்வாலா இருந்திருப்ப போல. ஹட்டோரி நிஞ்சா. எங்க போயிட்டா? காலங்காத்தால இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறத பாரு. நிஞ்சாவா? இதுக்கு நான் சொல்லும் போதே ஒழுங்கா கீழே வந்து படுத்திருக்கலாம். 1 2 3 4. ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் சீக்கிரமா எழுந்திருச்சிருக்கேன். சீக்கிரமாவே ஸ்கூலுக்கு போயிடலாம். என்னங்க ஆச்சு? தரைய சுத்தமா வைக்கணும் தான், அதுக்காக இவ்வளவு வழவழப்பாவா? நான் எதுவும் பண்ணலையே. அப்ப யாரு இப்படி எல்லாம் செஞ்சா? அதையும் கேக்குறீங்க? நான் காலையில எழுந்ததுல இருந்து வீடே பளபளப்பா இருக்கு. என்னன்னே தெரியல. சமையல் வேற ரெடி ஆகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லங்க, எல்லா ட்ரெஸ்ஸும் துவைச்சு வேற போட்டிருக்கு. அப்பனா இதெல்லாம் யார் பண்றா? கெனிச்சி, நினைச்சேன். அம்மா, அது ஹட்டோரி தான். அவன் தான் எல்லா வேலையும் பண்ணிருக்கான். என்னது ஹட்டோரியா? ஆமா, யார் அந்த ஹட்டோரி? அவன் பேரு நிஞ்சா ஹட்டோரி. ஈகாலாண்ட்ல இருந்து வந்திருக்கான். ஆனா இப்ப அந்த பையன் எங்க? ஹட்டோரி, எங்க இருக்க நீ? வா ஹட்டோரி. அவன் அட்டோரியா இருக்கட்டும், இல்ல பட்டோரியா இருக்கட்டும், இல்ல யாரோ வேணா இருக்கட்டும், அந்த சின்ன பையனை என்னோட பெர்மிஷன் இல்லாம எப்படி நீங்க ராத்திரில தங்க வைக்க? சார் இருக்க பிஸில என்கிட்ட பேசவே டைம் இல்ல. அப்புறம் எங்க இருந்து நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றது? உண்மைதான். சரி சரி, கோவிச்சுக்காத. நான் கொஞ்சம் பிஸியா தான் இருந்தேன். இந்த தண்ணி எங்க இருந்து வருது? இந்த தண்ணி எங்க இருந்து வருது? குடைக்குள் மழையா? வெயில் சுள்ள நடிக்குது. அம்மா, அங்க பாருங்க. இப்ப என்னாச்சு? இவ்வளவு நேரமா நீங்க சொல்லிட்டு இருந்த நெஞ்சா ஹட்டோரி இவன் தானா? பாத்துப்பா. அப்படியே இருக்கு, வந்துடுறேன். அசையாதப்பா, அப்படியே இரு, கவலைப்படாத, வந்துடுறேன். நான் உன்னை எப்படியும் காப்பாத்திடுவேன். இப்ப பாரு. ரொம்ப தேங்க்ஸ்பா. ஆமா, இந்த பையன் எப்படி இங்க வந்தா? இந்த விஷயத்தை உடனே போலீஸ்க்கு நம்ம தெரிவிச்சாகணும். அதுதான் நல்லது. இவ்வளவு தூரத்துல இருந்து வந்தவன போய் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்றீங்களே? கெனிச்சி, அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு சண்டேமா, போலீஸ்காரங்களை டிஸ்டர்ப் பண்றது அவ்வளவா நல்லா இல்லன்னு எனக்கு தோணுது. அப்புறம் உங்க இஷ்டம்மா.
ம்? ம். இன்னைக்கு ஒரு நாள் தானங்க தங்கிட்டு போகட்டும். ம். இன்னைக்கும் மேல தொங்கிட்டு தான் தூங்க போறியா? ஆமா, ஏன்னா எனக்கு வேற எங்கேயுமே தூக்கம் வராது. குட் நைட் கெனிச்சி. ஆனா நீ எப்ப கீழே விழுவியோங்கிற ஆளுல எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. என் ட்ரீம் எல்லாம் மிஸ் ஆகுதுப்பா. டிங் டிங், நான் விழ மாட்டேன். இப்ப செஞ்சியே இது நியாயம். நான் விழ மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆ, பெரிய நிஞ்சான்னு சொன்ன என்ன வேலை பண்ணிருக்க? நான் என்ன பண்ணிட்டேன்? சார் டேங்க் லீக் ஆயிடுச்சு, அதான் சுசு போயிட்டேன். அதுவும் நிஞ்சா ஸ்டைல்ல. நான் என்ன பண்றது? ஆ, ஊ. டிங் டிங், ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க கெனிச்சி? ஆ, இதெல்லாம் உனக்கு புரியாது. என் ஸ்கூல்ல மூட்டை மூட்டையா ஹோம்வொர்க் குடுக்குறாங்க, உனக்கு தெரியுமா? ஸ்கூலுக்கு போனா ஹோம்வொர்க் கொடுப்பாங்க தானே? குடுக்கலாம், ஆனா டெய்லி குடுக்குறாங்க. நான் மட்டும் வளராம குழந்தையாவே இருந்திருந்தா வீட்லயே ஜாலியா இருந்திருப்பேன்ல. உனக்கு ஹோம்வொர்க் மட்டும்தான் பிரச்சனையா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஸ்கூல்ல எனக்குன்னு ஒரு சார் வாச்சிருக்காரு. நீ படிக்கிறத விட வீட்ல வெட்டியா உட்காரலாம். அவர் குரல்ல கேட்டா காதுல கடப்பார சொருகின மாதிரி இருக்கும். அப்பனா குழந்தைங்க ஒழுங்கா படிக்கணும்னா பெரியவங்க நாம அவங்களுக்கு அன்பாதான் சொல்லி கொடுக்கணும், அதட்டி சொல்லி கொடுக்க கூடாதுன்னு அவருக்கு புரிய வைக்கணும். சொல்றது கரெக்டா கெனிச்சி? கெனிச்சி, சீக்கிரம் கிளம்பு, உனக்கு ஸ்கூல் போக லேட் ஆயிட்டு இருக்கு பாரு, கிளம்பு. சந்தோஷம், 8 மணி ஆக போகுதா? சாயங்காலமா மீட் பண்றேன். அம்மா அம்மா நான் கிளம்புறேன். டிங் டிங், ஆமா, உங்க வீட்டுக்கு ஏதோ புதுசா ஒரு நிஞ்சா வந்திருக்கானாமே. அம்மா நம்ம வீட்ல நிஞ்சா யாராவது வந்தாங்களா என்ன? இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, எங்க வீட்ல இந்த மாதிரி யாரும் இல்ல. என்ன அப்ப இவர் விஷயம்? வேலை இல்லாம வந்து கேக்குறாரா? அட கெனிச்சி, நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அவரு தெரியாம வந்திருப்பாரு, விடு. யாரு என்ன வேணாலும் சொல்லிக்கட்டுமா, ஆனா என் ஃப்ரெண்ட பத்தி இப்படி எல்லாம் பேச கூடாது. சொல்றது இல்லப்பா புரியுதா? இல்லப்பா, நான் இங்க உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு போறதுக்காக வரல. ஒரு நிஞ்சா வந்திருக்கானா இல்லையான்னு தான் கேட்டேன். அப்படின்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பேரு நிஞ்சா ஹட்டோரி. அவன்தான். அவனை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும், சொல்லுங்க. அவன் எப்பவாவது ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வருவான். அது இப்ப கூட இங்கதான் இருக்கான். அது அங்க எங்க? கால கீழே. ஆ, அ, அ, அப்படியே நீ வந்து பாருங்க. ஆ, எங்க இருக்கான் உன் ஃப்ரெண்டு? நிஜமாவே அவன் மேலதான் இருக்கான். அவன் என்ன பையனா இல்ல பல்லியா என் தலை மேல போறதுக்கு? அவன் பண்றதெல்லாம் அப்படிதான் சார் இருக்கு. ஆனா என் தலைக்கு மேல ஒன்னும் தெரியலையே. ம். உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஒரு போலீஸ்காரனை இப்படி கிண்டல் பண்ணுவ உன்ன? போலீஸ் மேனோட துப்பாக்கியே சுட்டுட்டியா? அவர் கோவத்துல யாரையாவது சுற்றுவாரோன்னு பயந்துதான் இதை எடுத்துட்டேன். ஆனா சட்டப்படி இது குற்றம். என்கிட்ட கொடுத்துரு, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்ப சரி, திருப்பி கொடுத்துரு. அம்மா நான் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். கெனிச்சி, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆமா, நேரா நீ ஸ்கூலுக்கு தானே போறேன்? ஆமா சார். அது என்ன மறைக்கிறேன்? கையில என்ன காட்டு. இல்ல இல்ல அது இந்த மாதிரி விளையாட்டு பொருள்லாம் வீட்லயே வச்சுட்டு வந்திருக்கணும். இந்த காலத்து பசங்களுக்கு விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி ஆயி போச்சு. நானும் கொஞ்சம் விளையாடி பாக்குறேன். அப்படி என்னதான் இதுல இருக்கு? தேவையில்லாம சின்ன பசங்களை வச்சு பொம்மை துப்பாக்கி நினைச்சேன், இது நிஜ துப்பாக்கியா இருக்கு. இங்க துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டுச்சு. நீங்க யாராவது அந்த சத்தத்தை கேட்டீங்களா? ஆமா சார், இந்த துப்பாக்கி தான் வெடிச்சது. சுற்றாதீங்க சுற்றாதீங்க ப்ளீஸ். என் துப்பாக்கி எங்க போச்சு? சார் நீங்க வீட்டுக்கு வந்தப்ப இந்த துப்பாக்கியை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. ஒரு போலீஸ்காரரா இருந்துகிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம துப்பாக்கி விட்டுட்டு போயிருக்கீங்க. என்ன மன்னிச்சிருங்க. கெனிச்சி, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அத நினைச்சுதான் நானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு என் கூட வர? என்ன சொன்ன? போங்க சார், நான் எது சொன்னாலும் உங்க காதுல தப்பாவே விழுது. வா போலாம். கூட வராதேன்னு சொன்ன அறிவில்ல உனக்கு? இந்த தடவை காதுல சரியா விழுந்துச்சு. சார் நீங்க என்ன தப்பான கண்ணோட்டத்திலேயே பாக்குறீங்க. இங்க பாரு, உன்னோட நிழல் மட்டும் தனியா இருக்கு. பேய் 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 பேய், என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க. சார் நில்லுங்க சார், இது ஒண்ணு பேய் இல்ல. என்னாச்சு சாருக்கு? ஏன் இப்படி இருக்காரு? என்ன
ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சார் ரொம்ப பயந்து போயிருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? ஓ பின்னாலே குட் மார்னிங் வந்துட்டியா நீ? திரும்பவும் வீட்டுக்கு ஓடி போயிருப்பேன்னு நினைச்சேன். இந்த வாட்டி கொஞ்சம் தான் லேட் ஆச்சு. சார் என்ன சொல்றாரு? அவர் கேரக்டரே அதான், விட்டுடு. ஒவ்வொருத்தரா நேத்து நடத்தின கவிதையை சொல்லுங்க. நான் தான் படிக்கவே இல்லையே, என்ன பண்றது? கேனிச்சி, நான் இங்க இருக்கேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ம்ஹும். போச்சுடா. கெனிச்சி எந்திரி, முதல்ல நீ சொல்லு. சார் நான் படிக்க மறந்துட்டேன் சார். நினைச்சேன் கிளாஸ் விட்டு வெளியில போ. டிங் டிங். என்ன சார் இவரு இப்படி திட்டுன்னு திட்டுறாரு? கழுத்துல வாழை வச்சிருக்க மாதிரி பண்றாரு. காசு செலவு பண்ண வேணாம்னு சொல்றேன். என்னது இது? அட நம்ம சார் அங்க என்ன பண்றாங்க பாருங்க. யாராவது வாங்க, என்ன காப்பாத்துங்க. நான் இப்படி இங்க வந்தேன்னு எனக்கு தெரியல. அம்மா காப்பாத்துங்க, யாராவது வாங்க ப்ளீஸ். பட்டூரி பண்ண வரைக்கும் போதும், முதல்ல கீழே வா. அது மட்டும் இல்ல, சார் கிட்ட நீ பேய் இல்லங்கறதையும் சொல்லு. இதோ வரேன். நான் அவருக்கு பாடம் கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி கெனிச்சி, இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் உன்னுடைய நல்ல நண்பன்னு அறிமுகப்படுத்து. ஆ, ஆ, நான் எப்படி அதெல்லாம் சொல்றது? யார் பண்ணி? நான் இப்பதான் உன்னை முதல் முறையா பாக்குறேன். டிங். நான் கிளம்புறேன். இப்போ உன்னை நான் விட மாட்டேன். ஆ, ஆ, ஆ. என்ன பண்ற நீ? ம், சில நேரங்கள்ல நண்பர்களுக்கு கூட பாடம் கத்து கொடுக்க வேண்டியிருக்கு. டிங் டிங். இல்ல, ரொம்ப நன்றி ஹட்டு. இப்பதான் சந்தோஷமா இருக்கு.